எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். சிவக்குமார் அவர்கள் நம்முடைய சிஎம் விஜய் குறித்து ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கவே இது மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அப்படிப்பட்ட விஷயத்தை சிவக்குமார் அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. திரும்ப நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் செய்த காரியம்தான் மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. சிவக்குமார் அவர்கள் என்ன சொன்னார், சிஎம் விஜயை பற்றி என்ன பண்ணார் அப்படிங்கிறத பற்றியும், சிஎம் விஜய் அவர்கள் திருப்பி கொடுத்த அந்த அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்றைக்கி தமிழகம் முழுக்கவே மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி அவர்களுடைய அரெஸ்ட் தான். எதனால் உதயநிதி அவர்களுடைய அரெஸ்ட்டு இந்த அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது? உதயநிதி அவர்கள் மக்களுக்காக ஏதாவது போராடியோ இல்லை அரசியல் செய்தோ அவர் சிறைக்கு செல்லப்பட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் கிடையவே கிடையாது. ஒரு பொது மேடை அப்படின்னு கூட பார்க்காம ஒரு பெண்ணை பற்றி இவ்வளோ தூரம் தரக்குறைவாக பேசுனது ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்கவே மிக பெரும் அளவுக்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. ஒவ்வொரு தமிழக பெண்களுமே சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, 1000 இருந்தாலும் உதயநிதி பேசுறதை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது, அவனை சும்மாவே நாங்கள் விடக்கூடாது, நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொரு பெண்களும் இன்னைக்கு இதை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கிறப்ப வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே என்ன பிரச்சனை, எதனால் தமிழகத்தில் இவ்வளோ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது, கர்நாடகாக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, ஒருவேளை இது நீர் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனையா இப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச தமிழக மக்கள்கிட்ட கேட்கும்போது ரிட்டன் உதயநிதி அவர்கள் பேசின விஷயத்தை சொல்லி அதனால தான் இந்த அரெஸ்ட் அப்படிங்கிறதையும் அதனால தான் இவ்வளோ தூரம் பரபரப்பு அப்படிங்கிறதையும் சொல்லும்போது சில மாநிலத்து மக்களும் இந்தியாவும் உதயநிதி அவர்களுடைய செயலால் இங்கே சிரிக்கிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்படி இருக்கும்போது நேயர்களே, உதயநிதியுடைய அரெஸ்ட்டை பற்றி எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டாங்க. சிவக்குமார்லேருந்து எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டாங்க. இப்படி இருக்கும்போது உதயநிதியுடைய அரெஸ்ட்டே ஒரு மிகப்பெரும் அளவுக்கு காமெடியாக கடைசியில் முடிஞ்சிருச்சு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் உதயநிதி அவர்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே உதயநிதியுடைய மனைவி கிருத்திகா உதயநிதி மற்றும் சில அரசியல்வாதிகள்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கிட்டையுமே போலீஸ்காரங்க என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுடைய கணவர் உதயநிதி அவர்கள் நாங்கள் அரெஸ்ட் பண்ணணும், உடனே அவரை வர சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு கிருத்திகா உதயநிதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் இப்போ ரெஸ்ட் ரூமில் இருக்கிறாரு, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு, இல்லை உடனடியாக நீங்கள் அவர் வெளியே வர சொல்லுங்கள், 8 மணிலேருந்து தான் ரெஸ்ட் ரூமில் இருக்கிறாரு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோக்கெல்லாம் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் வெளியாகி எல்லார் மத்தியிலுமே மிக பெரும் அளவுக்கு நகைச்சுவை ஏற்படுத்தியிருக்குது. இப்படி இருக்க நேயர்களே, 1000 தான் இது பல நகைச்சுவைகளாக இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் பெண்கள் மேலே நல்ல மதிப்பு வச்சிருக்கிறவங்களுக்கு மிக பெரும் அளவுக்கு கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. இன்றைக்கி சிவக்குமார் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1000 இருந்தாலும் ஒரு பெண்ணை பற்றி நம்ம தமிழகத்தில் தவறாக பேசுகிறத நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. 60 வருஷம் இந்த டிஎம்கேவுடைய இந்த கேவலமான செயலை நாங்கள் பொறுத்துக்கிட்டே இருந்தோம். இன்றைக்கி தான் டிவிகே அப்படிங்கிற ஒரு ஆட்சி பெண்கள் ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கிற கிராமப்புற பெண்களும் ரொம்பவே பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுறாங்க. விஜய் கர்நாடகாவுக்கு அந்த அணையை செக் பண்ணுறேன் போகிறேன் அப்படிங்கிற நியூஸ் வந்தவுடனே தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும், ஈவன் டிவிகேவுக்கு ஓட்டு போடாதவங்க கூட, ஒருவேளை விஜய் அவர்கள் அங்கே போய் அவருக்கு ஏதாவது ஆயிடுமோ, அவர் அங்கே போக வேண்டாம்னு சொல்லுங்கள், அவர் இங்கே இருக்க சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பெண்கள் பேசுகிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படி பெண்கள் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ மரியாதையை சிஎம் விஜய் அவர்கள் கொடுத்துருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் இவ்வளோ தரக்குறைவாக பேசுகிறீங்களே, முதலமைச்சர் விஜய் அவர்களே, உங்ககிட்ட நான் ஒன்று கேட்டுக்கிறேன், எதையுமே நீங்கள் விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஆளுங்களை இப்பயே அடித்து துரத்தி விடுங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்முடைய தமிழகத்தில் நடக்கவே கூடாது. தமிழக பெண்கள் என்றைக்குமே பாதுகாப்பாக உணரணும். அது எல்லாமே உங்களுடைய பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லி இது மிக பெரும் அளவுக்கு வைரலாக போகவும் இன்றைக்கி சிஎம் விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழக பெண்களுக்கு நான் இருக்கிற வரைக்கும் என்றைக்குமே பாதுகாப்பு, உரிய மரியாதை எல்லாமே தானாக கிடைக்கும். அதற்கான அனைத்து விஷயங்களையும் நான் பண்ணுவேன். அதில் 1% கிடையாது, 0.1% கூட நான் அதில் குறைவாக நான் விடமாட்டேன். நீங்கள் யாருமே இதற்காக பயப்படாதீங்க, நான் இருக்கிறேன். நம்ம தமிழகத்தை எப்படி முன்னேற்றணும் அப்படிங்கிறத நோக்கி நம்ம போய்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தில் நம்மளுடைய நேரத்தையும் எனர்ஜி செலவு பண்ண வேண்டாம். நம்முடைய தமிழகத்தை முன்னேற்றத்தை மட்டும் நம்ம பார்ப்போம். பெண்களுக்கான அனைத்து பாதுகாப்பையும் அனைத்து மரியாதை இந்த டிவிக்கே நான் இருக்கிற வரைக்கும் அதில் எந்த ஒரு பயமும் நீங்கள் படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நேயர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய கருத்தை பற்றியும், சிவக்குமார் அவர்களுடைய கருத்தை பற்றியும், உதயநிதி அவர்களுடைய கருத்தை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி.